குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையிலும் இந்த இளைஞர்களை அந்த கட்சிக்கு ஈர்க்கிறதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையுமே பெருசாக எடுத்த மாதிரி வரல. எல்லாம் ஒரு சில நேரத்தில் அப்படி முயற்சி பண்ணாலும் அது வந்து பெருசாக பலனை தரல. அப்போ பெரிய சிக்கல்ல அதிமுக இருக்கு. ஒன்று. திமுகவை பொறுத்தவரையிலும் என்னன்னா, இந்த குறுநில மன்னர்கள் அரசியல். இப்போ வட சென்னை எடுத்துனா சேகர் பாபு அவர் நினைக்கிறது தான் நடக்கும். திருவண்ணாமலைனா ஈவா வேலு அவர் நினைக்கிறது தான் நடக்கும். அந்த சைடு விழுப்புரம்னா பொன்முடி அவரு அவர் குடும்பம் அவர் நினைக்கிறது தான் நடக்கும். வேலூர்னா துரைமுருகன் அவர் மகன் அவங்க நினைக்கிறது தான். நேரு திருச்சினா அவரு நேரு அவர் சேர்ந்தவங்க. இப்படி பண்ணி 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 ஒரு வெறுப்பு மக்களுக்கு. அதே மாதிரி அதிமுக வரும்போது எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிளவு, எப்போ பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. என்னப்பா இது ஒன்றாவே தொலைய மாட்டேன், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க சர்ச்சை. இது ஒரு வெறுப்பு. வெறுப்பு எல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் ஓட்டு இல்லாமல் தான் இந்த 35% தாவேக்காக்கு தூக்கி கையில் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி கண்டிப்பாக வந்து இளைஞர்களை அரசியல் பேசுறதுக்கோ இல்லை அரசியல் பயன்படுத்துறதுக்கு அதிமுக ஃபர்ஸ்ட் முதல்ல முடியும் நடவடிக்கை எடுக்கும். சண்டை கிண்டெல்லாம் விட்டுருங்க. சண்டைன்றது இல்ல செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க கட்சியோட. அது செய்ய முடியுது முடியல அப்படின்றது அவங்க கட்சியோட. என்ன கேட்டால் வந்து திருப்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னா மாவட்ட செயலர் மீட்டிங் திருப்பி மறுபடியும் பஸ் எடுங்க, பச்சை பஸ் எடுத்து திருப்பி கிளம்புங்க, கிராமமாக போங்க. தோத்துட்டேன், உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், கோரிக்கையை கொடுங்க, சட்டமன்றத்தில் போய் பேசுகிறேன், ரெட்டலாகி நான் தான் சொந்தம், நான் வரேன், பிரச்சனை இல்லையா ஊரில்? இன்னும் 5 வருஷம் இருக்கே சார். இருக்கட்டும், போய் வருஷம் உழைங்கங்க. யார் வேணான்னது? அவர்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட உழைப்பு இருக்குல்ல. முதல்வர்கிட்ட வசீகரம் இருக்குது, அவரோட ஆயுதம் வசீகரம். அந்த ஆயுதத்தை எடுத்து 4வது வருஷம் நீங்கள் போய் உழைச்சிங்கன்னா வந்துடுமா? உங்கள் அதிமுக மீது பெரிய குற்றச்சாட்டு என்ன? நிரந்தரமான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக நடந்துக்கல. இந்த வார்த்தை வருதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி உழைக்கலன்னு யாரும் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 வாட்டி தமிழ்நாட்டை சுற்றி வரலன்னு யாரும் சொல்லலை. அவரோட வியூகத்தில் வேணால் தப்பாக இருக்கலாம். பட் எங்கே என்ன சிக்கல்னா, ஒரே ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் உழைச்சாருன்றது அந்த பிரச்சனையும் வருதுல்ல. இப்போ இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் நான்றாரு, விழுப்புரம் கடலூர் மொத்தமாக அந்த ஏரியா ஃபுல்லாக இவர் என்ன அப்படியே மொத்தமாக ஜெயிச்சாரா? இல்லை. வேலுமணி இபிஎஸை பற்றி கை காட்டுறீங்களே, 10க்கு ஒரே ஒரு இடம் ஜெயிச்சுட்டு இவ்வளோ நான் தான் நம்பர் 2, நான் தான் டெல்லிக்கு போவேன், நான் தான் லீமாராஸை கூப்பிட்டு வந்தேன், நான் தான் எல்லாமேன்னு காட்டினீங்களே. இவ்வளோ பேசிட்டு இவ்வளோ அதாவது முக்கியமான துறைக்கெல்லாம் அமைச்சராக இருந்துட்டு முக்கியமான நடவடிக்கைலாம் எடுத்துட்டு எல்லாத்துலையும் இபிஎஸ் கூட இருந்துட்டு இன்னைக்கு தோற்று போனதுக்கப்புறம் நீங்கள் ஒண்டி ஜெயிச்சுட்டு அவரை கை காட்டுறீங்களே, அது நியாயமா? அப்படி மாற்றம் வேணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணிடணும்? என்னைக்கு நான் 10க்கு ஒரே நான் ஒண்டி தான் ஜெயிச்சுட்டு மற்ற கூட இருந்த கட்சிக்காரங்களாம் தோற்று போயிட்டாங்களா, அன்றைக்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ராஜினாமா நீங்கள் பண்ணோம். இதே வந்து விஜயபாஸ்கருக்கு அப்ளை ஆகும். 6 நாங்க சொல்றது அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லைங்க, புதுக்கோட்டையில் 6 சொல்றதை கேட்க மாட்டேன்றாருல. மாற்றம் எங்கேருந்து? உங்ககிட்ட இருந்து வரட்டுமே. காந்தியடிகள் தானே சொன்னார். முதல்ல நீங்கள் மாறுங்க.